சங்கர் அவர்களோட முதல் மகள் ஐஸ்வர்யா அவங்களோட திருமணம் தான் சமீபத்துல ரொம்பவும் சிறப்பா நடந்தது. இந்த திருமணம் தான் டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. ஆனா இந்த திருமணம் இவ்ளோ செலவுல நடந்திருக்கு, இவ்ளோ பெருசா நடந்திருக்கு, இவங்களுக்கு இது 2வது திருமணம் அப்படின்னு பல விஷயங்கள் வந்தாலும் சங்கர் அவர்களோட மருமகன் பத்தின விஷயங்கள் யாருக்குமே தெரியல. எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் இவங்க உதவி இயக்குனர் அப்படின்றது மட்டும்தான். அப்படி இருக்கும்போது சங்கர் மருமகன் யாரு, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற பல விஷயங்களை தான் பயோகிராபில இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இயக்குனர் சங்கர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் அப்படின்னு சொல்லலாம். இவரோட திரைப்படங்கள் எல்லாமே அவ்வளவு பிரம்மாண்டமா தான் இருக்கும். திரைப்படங்களா இருக்கட்டும், இல்ல இந்த திரைப்படத்துல வரக்கூடிய ஒரு சாங்கா இருக்கட்டும், ஃபாரினுக்கு போய் அந்த சாங்கை ஷூட் பண்றதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த சாங்க்கு ஏத்த மாதிரியே கோடி கணக்குல இருக்கிற இடத்துல செட்டு போட்டு பாட்டு எடுக்கிறதா இருக்கட்டும், இப்படி பிரம்மாண்டத்துக்கு பெயர் போனவர் தான் சங்கர். இவருக்கு 2 பொண்ணுங்க. பொதுவாவே நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிய பாத்தீங்கன்னா பிரபலமா இருக்கிற பல பேருக்குமே பெண் குழந்தைகள் தான் பிறந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் 2 பெண் குழந்தைகள், உலக நாயகன் கமலஹாசன் அவர்களுக்கும் 2 பெண் குழந்தைகள், இயக்குனர் சங்கர் அவர்களுக்கும் 2 பெண் குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி லிஸ்ட் போயிட்டே இருக்கு. இவங்க எல்லாருமே அவங்கவுங்க துறையில சிறந்தவங்களா தான் விளங்குறாங்க. அப்படி தனக்கு ஆசையா பிறந்த பொண்ணு தான் ஐஸ்வர்யா அப்படின்னு நிறைய தடவை சங்கர் அவர்கள் நேர்காணல்ல சொல்லிருக்காங்க. சங்கர் அவர்களோட 2வது பொண்ணு பேரு அதித்தி. அதித்தி இப்போ பல திரைப்படங்கள்ல ஹீரோயினா நடிச்சு பல ரசிகர்களை அவங்களுக்கு கவர்ந்துட்டாங்க. இப்போ ஐஸ்வர்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவங்களை பத்தி யாருக்குமே தெரியாததா இருந்தது. சில வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு முதல் திருமணம் நடந்தது ரோஹித் அப்படின்ற நபர் கூட. அப்போ இந்த திருமணம் தான் டாக் ஆஃப் த டவுனா இருந்தது. நல்லபடியா தன்னோட பொண்ணு வாழ்க்கை இருக்கோ அப்படின்னு சங்கர் மற்றும் அவங்களோட மனைவி கனவு காண்டுட்டு இருந்த நேரத்துல ஏதோ ஒரு சில பிரச்சனைகள்னால ஐஸ்வர்யா அவர்களோட முதல் வாழ்க்கை முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் மருமகனான ரோஹித் அவங்க மேல பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. ஐஸ்வர்யா வீட்லயே ரொம்பவும் செல்லமா வளர்ந்த பொண்ணு, அதுவும் இல்லாம டாக்டருக்கு படிச்சிருக்காங்க. ரொம்பவும் ஒழுக்கமான ஒரு பொண்ணும் கூட. தன்னோட அப்பா சினிமா பிரபலமா இருந்தாலும் இவங்களுக்கு சினிமால எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம டாக்டர் தொழில் மட்டுமே ரொம்ப சிறப்பா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு தான் பல பேரும் பரிதாபப்படுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணாதான் ஐஸ்வர்யா சங்கர் இருந்திருக்காங்க. இவங்களோட முதல் கணவர் மேல பல குற்றச்சாட்டுகள் எழுந்ததுனாலையும் அவங்க சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலையும் உடனடியா இந்த வாழ்க்கையில இருந்து வெளிவந்துட்டாங்க. இதுவே சங்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாவே இருந்தது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து தன்னோட பொண்ணு வாழ்க்கை நல்லா ஆயிட்டு அங்கிருந்து பொண்ணு தப்பிச்சுட்டா அப்படின்ற ஒரு மன நிம்மதி சங்கர் அவர்களுக்கு இருந்தது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நம்ம பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு எல்லாருமே காத்திருந்த நிலையில அவங்க குடும்பத்தோட மனசை தேத்துற மாதிரி வந்த நபர் தான் தருண் கார்த்திக். தருண் கார்த்திக் அவர்கள் உதவி இயக்குனரா இருக்கிறது உண்மைதான். ஆனா அசிஸ்டண்டா நம்ம சங்கர் அவர்கள்ட்ட அவர் இல்ல. அவரு இயக்குனர் ஹரி அவர்கள்ட்ட தான் அசிஸ்டண்டா இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் திருமணம் முடிஞ்ச கையோட பிரஸ் மீட் வச்சு சங்கர் மற்றும் சங்கர் அவர்களோட சம்பந்தியான கார்த்திகேயன் மற்றும் புதுமண தம்பதிகளான ஐஸ்வர்யா மற்றும் தருண் கார்த்திகேயன் அந்த இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க. அந்த பிரஸ் மீட்ல தருண் கார்த்திக் பேசும்போது என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் சங்கர் அங்கிளோட அசிஸ்டன்ட் கிடையாது, நான் பேசிக்கா யூஎஸ் சேர்ந்த பையன் அப்படின்னு சொல்லிருப்பாரு. உண்மைதாங்க, இவர் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே யூஎஸ் தான். அது மட்டும் இல்லாம சொந்தமா ஒரு ஐடி கம்பெனி இவங்களும் இவங்க அப்பாவும் யூஎஸ்ல நடத்தி வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற நிலையில தருண் கார்த்திக் அவர்களுக்கு சினிமா மேல ஆர்வம் ஜாஸ்தி ஆகுது. அந்த சினிமா மேல இருக்கக்கூடிய ஈர்ப்புனால பல விஷயங்களை கத்துக்கிறாரு. அது சினிமால இருக்கக்கூடிய பாட்டா இருக்கட்டும், இல்ல நடிப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இவருக்கு ஆர்வமா தான் இருக்கு. இந்த சினிமா மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால பல விஷயங்களை இவரை கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. ட்ரம்ஸ் அடிக்க கத்துக்கிறாரு, ஒரு ட்ரம்மரா மாறுறாரு, பாட்டு எழுத கத்துக்கிறாரு, பாட்டு பாடவும் ஆரம்பிக்கிறாரு, பிலிம் மேக்கிங் எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் கத்துக்கிறாரு. அதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஹரி கிட்ட ஒர்க் பண்றாரு. இப்படி பல பரிமாணங்கள்ல தன்னை தானே உயர்த்திக்கணும், தான் நிறைய கத்துக்கணும், அப்பதான் இந்த சினிமால ஜெயிக்க முடியும் அப்படின்னு நம்புறாரு தருண் கார்த்திக். அதுக்காக எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு தன்னோட திறமைய வளர்த்துக்கிறாரு. இப்படி தன்னோட திறமைகள் மேல இவர் கான்சென்ட்ரேட் பண்ற டயத்துல தான் நம்ம ஐஸ்வர்யாவை பாக்குறாரு. ஐஸ்வர்யாவை பார்த்தோன்னே 2 பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஐஸ்வர்யாவும் தன்னோட கடந்த காலத்தை பத்தி அவங்கள்ட்ட பகிர்ந்துக்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, உன்னோட நல்ல குணத்துக்கு எல்லாம் நல்லபடியா அமையும், நானே உனக்கு மாப்பிள்ளையா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரோட காதல் பயணம் அங்க தொடங்குது. இந்த காதல் பயணம் காதலோட மட்டும் இல்லாம திருமணத்துக்கும் வருது. 2 பேரோட வீட்டாருக்குமே சொல்லப்பட்ட 2 பேருமே பேசி அதுக்கப்புறமா இவங்களுக்கு திருமணம் வந்து செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதாவது தருண் கார்த்திகேயன் குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்பதான் சங்கர் அவர்களோட குடும்பத்தோட பழக்கம் அப்படின்னு கிடையாது. 20 வருஷமாவே இவங்க ஒரு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. அதனால எங்களை பத்தியோ இல்ல அவங்கள பத்தியோ எந்த ஒரு தவறான கருத்து போட்டாலும் அதை நாங்க நம்ப மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு நேத்து எனக்கு சங்கர் தெரிஞ்சவங்க இல்ல, 20 வருஷமா எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகேயனும் அந்த பிரஸ் மீட்ல சொல்லிருப்பாரு. அதே போலதான் தருண் கார்த்திக் அவர்களுமே சொல்லிருப்பாங்க, நாங்க ஹாப்பிலி மேரிட் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஐஸ்வர்யாவை திருமணம் பண்ணதுல அவருக்கு சந்தோஷம் அப்படின்றது அந்த பிரஸ் மீட்லயே தெரியும். அதே மாதிரி சங்கர் அவர்களோட சம்பந்தியான
தம்பியான கார்த்திகேயனும் இந்த ஒரு விஷயத்தை தான் அந்த பிரஸ் மீட்ல சொல்லிருப்பாரு. என்னோட மகன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், ஆனா அது சங்கர் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் கிடையாது, இயக்குனர் ஹரி கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர். இயக்குனர் ஹரியும் நானும் ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். அதனால ஹரி கிட்ட தான் இவங்க அசிஸ்டன்டா இருக்காங்க. மீடியா நியூஸ் யாருமே தவறா போர்ட்ரே பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே பிரஸ்காரவங்க எல்லாருக்குமே கறிவிருந்து வச்சாங்க. இப்படி தன்னோட வாழ்க்கையை ரொம்ப பாசிட்டிவா, தன்னோட மருமகனை பத்தி யாரும் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசிடக்கூடாது அப்படின்ற நிலையில சங்கர் அவர்கள் கரெக்டாவே இருக்காரு அப்படின்னு தான் பல பேரும் பாராட்டிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு இது 2வது திருமணமா இருந்தாலும் இந்த திருமணம் ரொம்ப நல்லபடியா அமையும், அவங்க மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளை தான் அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு பல பேரும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் தருண் கார்த்திகேயன் அவர்களும் ஐஸ்வர்யா அவர்களை தாங்குவதா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஸ்வீட்டா ஆரம்பிக்கக்கூடிய இவங்களோட இல்லற வாழ்க்கையில நல்லபடியா போகட்டும் தான் பல பேரும் வாழ்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம தருண் கார்த்திகேயன் அவர்கள் மருமகனா கிடைச்சதும் சங்கர் அவர்கள் செய்த பாக்கியம் அப்படின்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி அமெரிக்கால பிறந்து அமெரிக்கால வளர்ந்து ஐடி, அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஒரு ஐடி கம்பெனியும் நடத்திக்கிட்டு சினிமா மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினால பல விஷயங்கள் சினிமால இதுதான் அதுதான் இல்லாம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இப்போ சினிமால இயக்குனராகவும் உதவி இயக்குனராகவும் மாறணும் அப்படின்றதுக்காக இந்தியாவுக்கு வந்து தன்னோட காதலிய காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு தருண் கார்த்திகேயன். இவருக்கு எல்லாரும் விஷயம் சொல்லிக்கிறாங்க, நாமளும் நம்மளோட விஷயம் தெரிவிச்சுக்கலாம். இப்படி அமெரிக்க மாப்பிள்ளையா வந்து தமிழ்நாட்டுல செட்டில் ஆனவர் தான் நம்ம தருண் கார்த்திகேயன். இதுதான் இவரோட பயோகிராஃபி. இவரை போல யாரோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணும், எந்த நடிகை எந்த நடிகர் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ்ல தருவீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோவை நீங்க நம்ம சினி சமூகம் சேனல்ல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் டு சினி சமூகம் சேனல்.